பாஜக கூட்டணியின் முதலமைச்சர்களுக்கான கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ முதலமைச்சர்களுக்கான கூட்டம் நடத்தப்படுவது எதற்காக? இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ஜூன் 7ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கும் அனைத்து முதல்வர்கள் மற்றும் எம்பிக்களுடைய கூட்டமானது தற்போது பாஜகவால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஏற்கனவே தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகாக நடைபெறும் முதல் கூட்டம் என்பது அதிகாரப்பூர்வ கூட்டம் தற்பொழுது பாஜகவால் வரும் 7ஆம் தேதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு பெருவாரியான வாக்குகளை பெற்றுள்ளது, வாக்குகள் குறைந்திருக்கும் மாநிலங்கள் அது குறைந்ததற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகளை அவர்கள் முன்னிலைகிறார்கள். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை எவ்வாறு வலுப்படுத்துவது, அந்தந்த மாநிலங்கள் குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதல்வர்கள் எந்த அளவிற்கு கூடுதலான செயல்பாடுகளை காட்ட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை தான் அந்த 7ஆம் தேதி அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே வெற்றி பெற்ற பல்வேறு எம்பிக்கள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற உள்ள அந்த கூட்டத்தின் பொழுதும் அவர்கள் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெறவிருக்கும் நிலையில் முதல் கட்டமாக 2 கூட்டம் இன்று நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக ஒட்டுமொத்த பாஜகவுடைய முதல்வர்கள், வெற்றி பெற்றவர்கள், வெற்றி பெறாதவர்கள் என அனைவருக்குமே வரும் 7ஆம் தேதி பிற்பகல் நடைபெற உள்ள அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களும் அன்றும் பங்கேற்பார்கள் என்ற ஒரு தகவலை தான் தற்பொழுது பாஜகவானது வெளியிட்டுள்ளது. சுசித்ரா, இணைப்பிலே இருங்க. மற்றொரு அண்மை செய்தியையும் பார்க்கலாம். பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு சந்திக்கவிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது குறித்த விவரங்களையும் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ வேட்பாளர்களை சந்திக்கும் போது வேறு ஏதேனும் அறிவுறுத்தல்களோ அல்லது கோரிக்கைகளோ முன்வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒட்டுமொத்த வெற்றி வேட்பாளர்களும் இன்று பிற்பகல் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார்கள். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக இந்த கூட்டமானது நடைபெறுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு அனைவரையும் சந்தித்து, அதாவது நாடாளுமன்ற வளாகத்தினுடைய மைய மண்டபத்தை சந்தித்து அவர்களுக்கான ஒரு வாழ்த்தை பிரதமர் தெரிவிக்க உள்ளார். அவர்களுடைய தேர்தல் செயல்பாடுகள் குறித்த ஒரு ஆலோசனையும் அப்பொழுது முன்னெடுப்பார் என்ற ஒரு தகவலான தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. 2 கூட்டங்கள் அடுத்தடுத்து இன்று பிற்பகல் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 கூட்டங்களுமே நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் வைத்துதான் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது பாஜகவானது வெளியிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை